ஃப்ரெண்ட்வுட் சினர்களுக்கு வணக்கம். முரண்பாடு உள்ள டிவிகே கூட்டணியின் நிலைப்பாடு, அதிருப்தியை வெளிப்படுத்தும் ஆதரவு தரும் கட்சிகள், நிலை தடுமாறுகிறதா தாவேகா அரசு? சமீபத்துல தாவேகாவுடைய நிலைப்பாடும் இந்த கட்சிக்கு ஆதரவு தருகிற கட்சிகளுடைய நிலைப்பாடும் இங்க முரண்பாடுகளை போய் முடிகிறத நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த தேர்தல்ல எப்படியோ தடுமாறி தாவேகா ஆட்சியை பிடிச்சாலும் இங்க அவங்களுக்கு ஆதரவு தருகிற கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இருந்து வெளியேறின இடதுசாரிகள், விசிக, ஐயுமல், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஆதரவு அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களுடைய முரண்பாடுகள், பேச்சுகள் அப்படின்றது விஜய்க்கு ஒரு எதிரான போக்குல தான் இருக்குது. சோ அதனால இது நீடிக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இங்க எழும்புறத நம்ம இங்க பார்க்கிறோம். ஏன்னா சமீப காலமா தாவேகாவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகளோட ஒன்றியோ இல்ல ஆதரவு தருகிற கட்சிகளோட ஒன்றியோ இல்லவே இல்லை அப்படின்றத இங்க ரொம்ப தெளிவா நம்மளுக்கு படம் போட்டு காட்டுது. சமீபத்துல காங்கிரஸ் ஒரு பெரிய போராட்டம் ஒண்ணு நடத்தினாங்க டெல்லியில. பிரதமர் மோடியுடைய வீட்டுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு போராட்டம் பண்றாரு. இதுல கடுமையா ஒரு தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டாரு. குறைஞ்சபட்ச ஒரு கூட்டணி தர்மத்துக்கான ஒரு கண்டன அறிக்கையை விஜய் அவர்கள் கொடுத்தாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. அவர் ஏன் கண்டனம் கொடுக்கல அப்படின்றதுக்கு பல கட்சிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா கண்டன அறிக்கையை தெரிவிச்சாங்க. உடனே 15 ஹவர் கழிச்சு என்ன பண்றாரு, ஒரு கடமைக்குன்னு விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, ஒரு கண்டன அறிக்கையை வெளியிடுறாரு. இது காங்கிரஸ் விரும்பிச்சா அப்படின்னா இது காங்கிரசுக்கு ஒருபோதும் ஒத்து வரவே இல்லை. இன்னும் சொல்ல போனா மாநில காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூரா இருக்கட்டும், அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கிற 2 அமைச்சர்களா இருக்கட்டும், காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் யாராவதும் இங்க தாவேகா கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்றதுதான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. தாவேகா ஆட்சிக்கு எதுனா ஒண்ணுனா ஆளா முந்தி கட்டின்னு வந்து நிக்கிறவரு மாணிக்கம் தாகூர் அவர்கள். ஆரம்பத்துல இருந்தே, அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் பொழுதே விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தவர் இப்போ தலைவரா இருக்கிற மாணிக்கம் தாகூர் அவர்கள். ஆனா சமீபமா எங்க சார் போனீங்க அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. தாவேகா பல விஷயங்கள்ல இங்க என்ன பண்றாங்க, தவறுறாங்க, தப்பு செய்யறாங்க, மினிஸ்டர்கள் சர்ச்சையில மாற்றுறாங்க. ஆனாலும் இங்க இந்த ஆதரவு நிலைப்பாடுல இருக்கிற கூட்டணியில இருக்கிற இந்த கட்சிகள் அங்க விஜய்க்கு சப்போர்ட்டிவா வரவும் இல்லை. அட் சேம் டைம் விஜய்க்கு ஆதரவாகவும் இங்க அவங்களுடைய நிலைப்பாடும் இல்லை அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. சோ காங்கிரஸ் தாவேகா கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டாங்க, அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ விஜய் மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க, ஆனா காங்கிரஸ் வந்து குரல் கொடுக்குறாங்களா? கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா மனோன்மணியன் பல்கலைக்கழகத்துல தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு போகப்படுது. ஆனா அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் லாஸ்ட் மினிட்ல வந்து நான் ப்ரோக்ராமை கேன்சல் பண்றேன்னு சொல்றாரு. ஏன் முன்னாடியே சொல்லல? அப்போ இங்க கண்டனங்கள் ரொம்ப வலுக்குது. தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு போகப்படுது. அப்போ இந்த அரசு மௌனம் காக்குது, முதல்வர் மௌனம் காக்கிறார், அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கிற காங்கிரஸ் அமைச்சர்களும் விசிக அமைச்சர்களும் இங்க மௌனம் காக்குறாங்க அப்படின்னு சர்ச்சைகள் பெருசா எழும்பும் போது லாஸ்ட் மினிட்ல வந்து அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் என்ன பண்றாருன்னா, நான் இந்த நிகழ்ச்சியை நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னாரு. ஆக்சுவலா இவங்களுக்கு அந்த கொள்கையும் உணர்வும் இருந்திருந்தா தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுதுன்னு துணை வேந்தர் வந்து என்ன பண்ணாரு, பத்திரிகையாளரை சந்திச்சு பேட்டி கொடுத்தாரு. அப்பவே உங்களுடைய நிலைப்பாடு இருக்க வேண்டாமா? ஏன் இவ்வளவு டிலே எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அடுத்து விசிக வந்து என்ன பண்றாங்க, அமைச்சரவையில் இருக்கிறாங்க, ஆதரவு தெரிகிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, விசிகவுடைய முதன்மை செயலாளர் ஆலூர் ஷானவாசன் என்றாரு, ஒரே போடா போட்டாரு, திமுக இன்றி இங்க கூட்டணி இந்தியா கூட்டணியே கிடையாது, தமிழ்நாட்டுக்கு திமுக தான் டாப், ஸ்டாலின் தான் மாஸ், தாவேகா வேஸ்ட் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்றாரு, அறிக்கை விட்டாரு. ஏன்னா ஆளுநரோட சமரசம் பண்றது, பாஜகவோட ஒன்றி இருக்கிறது, அவங்களுடைய செயல்பாடுகளை செயல்படுறது, இது எல்லாமே விசிகா எதிர்த்துட்டே இருக்கு. அமைச்சரவையில் இருக்கிற வன்னியரசு முதலமைச்சருக்கு ஒன்றி போனாலும் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற தலைவர் திருமாவளவன் அவர்களும் இல்ல முதன்மை செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் என்ன பண்றாங்க, தன்னுடைய கருத்தை பகிரங்கமா என்ன பண்றாங்க, விஜய்க்கு எதிராகவே வைக்கிறாங்க. சோ இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது விசிகாவும் தன்னுடைய நிலைப்பாட்டு, அந்த ஆதரவு நிலைப்பாட்டுல கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க அப்படின்றதும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தபடியா சிபிஐ தலைவர் வீரபாண்டியன் அவர்கள் இப்போ நல்லக்கண்ண ஐயாவுடைய சிலை திறப்பு விழாவில் என்ன சொல்றாங்க, ஸ்டாலினை கடந்து போயிடுவோம். தமிழ்நாட்டை நீங்க எடுத்துட்டீங்கன்னா
பெரியாரை கடந்து போக முடியாது, கலைஞர் அவர்களை கடந்துட்டு போக முடியாது, ஸ்டாலின் அவர்களையும் கடந்துட்டு போக முடியாது. அந்த அளவுக்கு திராவிட மாடலுடைய திராவிட சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு காலொன்று வேறொன்று வச்சிருக்கிறாங்க. இவங்களை மீறி நம்மளால செயல்பட முடியாது. அதாவது அரசியல்ல நிலைப்பாடுகள் மாறும், ஆனா எங்களுடைய கொள்கை உறவு அப்படின்னு இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைக்கும் திமுக எங்களுக்கு நட்பு கட்சி தான், இன்னைக்கும் திமுக எங்களுக்கு கூட்டணியோட உறவு தான் அப்படின்றத தெல்ல தெளிவா சிபிஐ தலைவர் வீரபாண்டியன் அவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவா வைக்கிறார். சோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிறாரு, அந்த நிகழ்ச்சியில் இவரை கலந்துக்கிறாங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான அரசியல். அப்போ இது வந்து ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு கொடுக்கிற மெசேஜ், வார்னிங் மெசேஜ். நீங்க பாஜக விட்டு விலகுங்க, RSS சித்தாந்தத்தை விட்டு விலக்குங்க, ஆளுநரை கண்டிப்பா எதிர்க்குங்க. இது மாதிரி நீங்க மாறுற பட்சத்தில் நாங்க என்ன பண்ணுவோம், திமுகவோட ஒன்றிடுவோம். ஏன்னா இப்போ நீங்க விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கோங்க, இடதுசாரிகள் எடுத்துக்கோங்க, ஐயுமல் எடுத்துக்கோங்க, திமுகவோட ஒரு நல்ல உறவுல தான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் சொல்ல போனா திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய அனுமதியோடு தான் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. காங்கிரஸ் மாதிரியோ மதிமுக மாதிரியோ முதுகுல குத்திட்டு போல, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் இங்க திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற சிபிஐ, சிபிஎம், விசிக, ஐயுமல் போன்ற கட்சிகள் தெரிவிக்கிறாங்க. அடுத்தது நீங்க சிபிஎம் எடுத்துக்கோங்க. சண்முகம் ஐயா என்ன சொல்றாரு, இந்த சிப்காட் விவகாரத்துல தாவேகா மேல கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார். இன்னும் சொல்ல போனா எங்களுடைய ஆதரவை நாங்க மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க தாவேகாவுடைய இந்த நிலைப்பாடு அப்படின்றது ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் இருக்கிற இவங்களுடைய தலைவர்களுடைய கோபத்தை சம்பாதித்து இருக்குது. ஏன்னா சமீபத்துல தாவேகாவுடைய போக்கு மாணவர்களுக்கும் பிடிக்கல, இளைஞர்களுக்கும் பிடிக்கல, மக்களுக்கும் பிடிக்கல, ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற கட்சி தலைவர்களுக்கும் பிடிக்கல அப்படின்றதுதான் இங்க நிதர்சனமான உண்மையா இருக்குது. சோ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இங்க ஒரு முரண்பாடோட இந்த ஆட்சி செயல்பட்டு இருக்கு. எப்ப வேணாலும் இடதுசாரிகளோ விசிகாவோ தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கலாம். அப்போ இங்க காங்கிரஸ் எடுத்துட்டீங்கன்னா கூட்டணியிலிருந்து வெளியேறலாம். எப்படி பார்த்தாலும் இங்க விஜய்க்கு ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காருங்க. அது மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. விஜய் அவர்கள் தன்னுடைய அரசின் நடவடிக்கை நிலைப்பாட்டை மாத்திக்கணும், பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கணும். இன்னைக்கும் ஆளு ஷானவாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, இது பாஜகவுடைய ஆட்சி தான். ஏன்னா தலைமைச் செயலாளர் சாய்குமார் அவருடைய பதவி காலத்தை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நீட்டிப்பு செய்திருக்கீங்க. அவருடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சுங்க. ஆனா எல்லா IAS IPS அதிகாரிகளையும் மாத்தினார் விஜய் அவர்கள். ஏன் அவரை மட்டும் மாத்தல? அப்போ இங்க யாருடைய அஜெண்டா இங்க செயல்பட்டு இருக்கு? யார் சொல்லி நீங்க அவருடைய பதவி காலத்தை நீட்டிக்கிறீங்க? அப்போ இங்க பாஜகவுடைய தலையீடு இருக்கா? ஆளுநரு கூட எதுக்கு நீங்க சமரசம் செய்றீங்க? இப்படின்னு பல கேள்விகள் ஆளு ஷானவாஸ் முன்வைக்கிறது இங்க பாக்குறோம். சோ அப்படி ஒட்டுமொத்தமா நீங்க வச்சு பாத்தீங்கன்னா இங்க தாவேகாவோட ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுடைய நிலைப்பாடு ஒரு முரண்பாடோட தான் இருக்குது அப்படின்றத இங்க வெட்ட வெளிச்சமா கட்டது. சோ கூடிய விரைவில் தாவேகாவுக்கு கொடுக்கிற ஆதரவு இங்க விலக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. ஏன்னா விஜயனுடைய நிலைப்பாடு இங்க மாறாத பட்சத்தில் இந்த தாவேகா இப்படிதான் ஆட்சி செலுத்துமா அப்படின்னா இங்க அவங்களுடைய ஆதரவு அப்படின்ற ஒரு மறுபரிசீலனையும் இங்க செய்யறதுக்கு இந்த கட்சிகள் தயங்க மாட்டாங்க அப்படின்றதையும் இங்க நம்ம தெளிவைக்கணும். அது ஒரு முன்னோட்டமா தான் ஆளு ஷானவாஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்களுடைய உயர்மட்ட நிலைக்குழுவை நாங்க கூட்டி இந்த கட்சிக்கு நாங்க ஆதரவு தரணுமா வேண்டாமா அப்படின்றத நாங்க விரைவில் நாங்க கூடி முடிவெடுக்கிறதுக்கு கூட நாங்க தயங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த ஆட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கணும், இவங்க செய்யறது எல்லாத்தையும் நாங்க அக்செப்ட் பண்ணிட்டு போயிட மாட்டோம், தாவேகா செய்யறது எல்லாமே சரின்னு சொல்லிட்டு போயிட மாட்டோம், எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்க்க வேண்டிய நேரத்துல நாங்க கரெக்டா எதிர்ப்போம் அப்படின்னு திருமாவளவன் அவர்களும் இன்னைக்கு பொங்கி எழுந்திருக்கிறார்னா தாவேகாவுடைய நிலைப்பாடு இங்க வேற மாதிரி ட்ராக் மாறுது அப்படின்றது தான் இங்க வெட்ட வெளிச்சமா காட்டுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.